வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒன் ஆக்ட் பிளேயை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒன் ஆக்ட் பிளேனா ஒரு ட்ராமாவுடைய சின்ன பகுதி, அதாவது ஒரு நாவல் ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறோமே அந்த மாதிரி கிடையாது. ஒன் ஆக்ட் பிளேக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த கதையில் வந்து ஒரு பிளாட்டு தான் இருக்கும். ஒன்று அது பியூர் காமெடியாக இருக்கும், இல்லைனா பியூர் ட்ராஜடியாக இருக்கும். ஆக்ஷன் வந்து ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டிசைனும் சிம்பிளாக இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட இம்மீடியட் இம்பேக்டையும் நம்ம வந்து உணரலாம். அதனால் ஒன் ஆக்ட் பிளேயில் பார்த்திங்கன்னா பிளாட் வந்து ஒரு கிளியராக இருக்கும். கேரக்டர்ஸ் அண்ட் டைலாக்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஷார்ட் பிளேவாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ராமாக்கான யூனிட்டிஸ் வந்து இதில் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒன் ஆக்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள் பிளேஸ் இந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. அப்போ நிறைய ஒன் ஆக்ட் பிளேஸை வந்து அவங்க தினம் வந்து அந்த சைக்கிளில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்டர்லூடும் வந்து 15th செஞ்சுரியில் வந்து இருந்திருக்கு. இந்த ஷார்ட் பிளேஸ்லாம் வந்து இந்த எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ட்ராமா எழுதின காலகட்டத்தில் கொஞ்சம் மறைஞ்சி திரும்பி 19ஆம் நூற்றாண்டு முடியல வந்து திரும்பி வந்தது. இப்போவும் தற்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஆக்ட் பிளேஸ்லாம் வந்து ஒரு கர்டன் ரைசர் மாதிரி ஒரு முழு ட்ராமாவுக்கு முன்னாடி வந்து நடித்து காட்டப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 ஒன் ஆக்ட் பிளேஸை ஒரே ஈவினிங்கில் வந்து காட்டுற ஒரு வழக்கமும் இப்போ வந்திருக்கு. எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் பேரியோட ஒன் ஆக்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய ஒன் ஆக்ட் பிளேஸில் 4-5 வந்து ஒரே நாளில் வந்து அவங்க வந்து நடித்து காட்டுவாங்க. ஷாவும் வந்து அவருடைய த மேன் ஆஃப் டெஸ்டினி, த டார்க் லேடி ஆஃப் த சானட்ஸில் ஒன் ஆக்ட் பிளேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு கிரேட் ரைட்டர் ஆஃப் ஒன் ஆக்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோயல் கோவர்டு. இவருடைய ஒன் ஆக்ட் பிளேயான டு நைட் அட் 8:30 வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒன் ஆக்ட் பிளேயில் பார்த்திங்கன்னா அந்த கதையோடைய எசென்ஷியல் பாயிண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். த பிஷப்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒன் ஆக்ட் பிளே. இது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்கை திருடுறது பற்றி தான். ஆனால் வந்து இன்டைரக்டாக வந்து அந்த கதையோடைய பின்புலம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்கும். கேரக்டர்ஸ் டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா ஒன் ஆக்ட் பிளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசை வந்து அப்படியே கவர்ற அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து எழுதுகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்க வந்து அந்த கேரக்டர்ஸ் அந்த கதையெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்து தெரிகிற அளவுக்கு கடகடன்னு வந்து ஆடியன்ஸ் மனதில் பதிகிற மாதிரி அவங்க எழுதணும். அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஒன் ஆக்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு போய்ட்டிக்காக சப்டிலாக இருக்கும். உதாரணத்துக்கு ஏட்ஸோட த லேண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசையர், அப்புறம் ஜேஎம் செஞ்சோட ரைடர்ஸ் டு த சீ. அதே மாதிரி ஒன் ஆக்ட் பிளேஸ் வந்து பெரும்பாலும் காமெடியாக இருந்தாலும் ட்ராஜிக் தீம்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு டபிள்யூ ஜேக்கப்போட த மங்கீஸ் பா, சிஞ்சோட ரைடர்ஸ் டு த சீ. அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஒன் ஆக்ட் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜான் ட்ரிங்க் வாட்டரோட ஸ்டார்ம், கேல்ஸ்வர்த்தோடைய த லிட்டில் மேன், ஏஏ மில்லியனோட த மேன் இன் த போலர் ஹேட், ஜேபி ப்ரீஸ்லியோட மதர்ஸ் டே, ஸ்டான்லி ஹாட்டன்ஸோட த டியர் டிபார்ட்டட். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.